Thank you, sir. I welcome you all. Happy Pongal wishes to everyone. Sai Law Academy and Sri Dhanashekhar sir, ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ ஆக்சுவலாக இந்த செஷன் வந்து இந்த மைனர் ஆக்ட்ஸ் வித் ரிகார்ட் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஏபிபி எக்ஸாம் இந்த வருஷம் நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் ஸோ இந்த செஷன் அப்படின்ற ஒரு ஐடியாவில் we are starting this session. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஏபிபி எக்ஸாமுக்கு வந்து அந்த 4 பேப்பர் இருக்குது. ஸோ அந்த மைனர் ஆக்ட்ஸ் தான் வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இருக்குது, ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்க சிலபஸ் அப்படின்ட்டு பயப்படுவாங்க யூஸ்வலாக ஏபிபி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறவங்க. ஆக்சுவலாக அந்த ஆக்ட் வந்து ரொம்ப பெருசு தான், எல்லாமே ஒரு 40 ஆக்ட் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், 45 48 நினைக்கிறேன், 48 ஆக்ட்ஸ் இருக்கு மைனர் ஆக்ட்ஸ் அந்த பேப்பர் 3 and 4 மட்டும். பட் அதில் என்னன்னா வந்துட்டு ஒரு ஜஸ்ட் அது ஒரு டெக்னிக் இருக்கு, நம்ம எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃபுல் ஆக்டையும் படித்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 3 4 5 6 ஒரு 7 பாயிண்ட் தான். ஒரு ஆக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 7 பாயிண்ட் தான். அது அந்த 7 பாயிண்ட் போட்டுட்டு ஒரு ஆக்டுக்கும் அது என்ன அப்படின்னு ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன மாதிரியான 7 பாயிண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆக்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடவே கூடாது. ஸோ ஹேவ் டு கோ வித் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு எந்த ஒரு ஆக்டுக்கும். அதில் வந்து அந்த சேலியன்ட் ஃபீச்சர், அதுதான் சேலியன்ட் ஃபீச்சர், அந்த சேலியன்ட் ஃபீச்சர் ஆர் தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கணும், எதுக்காக அந்த ஆக்ட் இருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை நோட்ஸ் எடுத்துக்கணும். சாரி, எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் காஃப், காலையில் இருந்தோடனே கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது, எப்படி கம்மி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. எனவே அது போக ஸோ வந்து ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த 7 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு எந்த ஆக்ட் எடுத்தாலும், அதாவது நான் ரெஃபரிங் டு ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஏபிபி எக்ஸாம், இது ப்ராக்டிஸ்க்கு அப்படிலாம் இல்லை, இது வந்து ஏபிபி எக்ஸாமுக்கு போகிறவங்க அவங்களுக்காக இந்த சரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு ஜஸ்ட் 7 பாயிண்ட்ஸ். 7 பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அந்த சேலியன்ட் ஃபீச்சர். ஸோ அந்த சேலியன்ட் ஃபீச்சர் தான் யூ ஹேவ் டு ரெஃபர். அதை வந்து நல்லா தெரிஞ்சால் தான் வந்து உள்ள நீங்கள் வந்து அதை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண முடியும் அந்த ஆக்டை. ஸோ அந்த சேலியன்ட் ஃபீச்சர் தான் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். எந்த ஒரு ஆக்ட் எடுத்தாலும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேரா ஒன்று கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக வி டென் டு ஸ்கிப் இட், அது ஸ்கிப் பண்ணக்கூடாது. யூ கேன் என்ன சொல்றது, நீங்கள் ப்ரிப்பரேஷன் மோடுக்கே உள்ள நீங்கள் அப்போ தான் போக முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் நான் படிச்சுட்டேன், அதாவது நீங்கள் இந்த சேலியன்ட் ஃபீச்சரை வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா டெஃபினேஷன்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அதுவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் வந்துட்டு டெஃபினேஷன். செகண்ட் பாயிண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் இஸ் டெஃபினேஷன் பார்ட்டு. ஸோ யூஸ்வலாக எல்லாம் ஆக்ட் வந்து செக்ஷன் 2 will be the definition part, sometimes it will be section 3. okay, so the definition part வந்துட்டு you have to be strong. அந்த டெஃபினேஷன் பார்ட் இருந்தால் நல்லா இருந்தால் தான் வந்து மோஸ்ட்டாக உங்களுடைய ஏபிபி எக்ஸாமில் கேட்குற கேள்வியெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 30% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் அந்த மைனர் ஆக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது டெஃபினேஷன் பேஸ்டாக தான் இருக்கும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் வந்துட்டு பீனல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ அகெயின் அங்கே ஒரு டெஃபினேஷன் பார்ட்டில் ஒரு 30% இருந்ததுன்னா பீனல் ப்ரொவிஷன்ஸ்லேயும் வந்துட்டு 30% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் will be on பீனல் ப்ரொவிஷன்ஸ். ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு
ஏதாவது ஒரு அத்தாரிட்டிஸ் இருந்தது அப்படின்னா அந்த அத்தாரிட்டிஸோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஸோ அவங்களுடைய அந்த அத்தாரிட்டிஸோடைய பவர்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்த பாயிண்ட் 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இஃப் எனி ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் அப்படின்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் வில் பி தி 5th பாயிண்ட். 6th பாயிண்ட் வந்துட்டு ப்ரிசம்ஷன்ஸ். ஸோ ஏதாவது ப்ரிசம்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த ப்ரிசம்ஷன் வந்து யூ ஹேவ் டு கிவ் இட். ஸோ தட் வில் பி தி 6th பாயிண்ட். 7th பாயிண்ட், ஸோ ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். யூஸ்வலாக எக்ஸப்ஷன் இல்லாமல் எந்த லாவும் இருக்காது. ஸோ எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸை வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ திஸ் வில் பி தி 7 பாயிண்ட்ஸ். இந்த 7 பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் எந்த ஒரு மேனர் ஆக்ட் இருக்கும் நீங்கள் வந்துட்டு எழுதுனீங்க, ஐ மீன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த 7 பாயிண்ட்டுக்கு மீறி எதுவுமே இருக்காது. ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன், ப்ரிப்பரேஷனுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ திஸ் நாட் ஐ வில் என்டர் இன்டு கூண்டாஸ் ஆக்ட். ஆக்சுவலாக தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்லியிருந்தது. இந்த செக்ஷன் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத இந்த ஆக்ட் கூண்டாஸ் ஆக்ட் சொல்றதுக்கு தான் எடுத்தது. சின்ஸ் வந்துட்டு அந்த கூண்டாஸ் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 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 லா கிடையாது. அதில் வந்து 10 ஆக்ட் இருக்கு. 10 ஆக்டை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அந்த கூண்டாஸ் ஆக்ட். நம்ம அது கூண்டாஸ்ன்னு சொல்றது வந்துட்டு அது ஐபிசி ரிலேட்டடான விஷயம். பட் அது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா தான் அது. அதுல இந்த 10 ஆக்டுக்குள்ள ஏற்கனவே வந்து அஃபென்ஸ் கமிட் ஆகி நோட்டடா இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து எடுத்துக்கிறதுக்கு, அதாவது ப்ரிவென்டிவ் கஸ்டடியில வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு லா. ஓகே, ஸோ திஸ் நாட் எ ரெகுலர் லா. ஸோ we'll go with this Goondas Act in introduction. ஸோ இந்த ஆக்ட் வந்து தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அப்படின்னு தான் இருக்கு. இது ஆஃப்னு போட்டு ஒரு வருஷம் தே ஹேவ் பீன் ஆடிங் ஆன். ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு 10 டைப் ஆஃப் ஆக்ட்ஸை வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூட் லெக்கர்ஸ், ரெண்டாவது வந்து சைபர் லா அஃபெண்டார்ஸ், தேர்டு ட்ரக் அஃபெண்டார்ஸ், ஃபோர்த் வந்துட்டு ஃபாரஸ்ட் அஃபெண்டார்ஸ், ஃபிஃப்த் வந்து கூண்டாஸ், சிக்ஸ்த் வந்துட்டு இம்மாரல் டிராஃபிக் அஃபெண்டார்ஸ், செவன்த் வந்து சாண்ட் அஃபெண்டார்ஸ், எயித்து செக்ஷுவல் அஃபெண்டார்ஸ், நைன்த்து ஸ்லம் கிராபர்ஸ், அண்ட் லாஸ்ட் வந்துட்டு வீடியோ பைரேட்ஸ். ஸோ இதில் வந்து அந்த கூண்டாஸ்ன்றது வந்துட்டு அது ஒரு ஒன் ஆஃப் தி ஆக்ட். நம்ம அதனால அது கூண்டாஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த கூண்டாஸ் ஆக்ட் வந்து இட்ஸ் ரிலவென்ட் டு ஐபிசி. ஸோ பீனல் ப்ரொவிஷன்ல கொடுத்துருக்குற அந்த ஆக்ட், அதில் இருக்கிற சில சர்டன் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆன ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஆக்ட், அதாவது அந்த அஃபென்ஸ் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்கள வந்து டீடைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இந்த டீடென்ஷன் லா, அதாவது ப்ரிவென்டிவ் டீடென்ஷன் லா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி we have to go with Article 22 of the Constitution. Article 22 நீங்க வந்து கான்ஸ்டியூஷன் போனி பார்த்தீங்கன்னா Article 22ல வந்துட்டு you have 7 class. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு it gives you some rights. Actually Article 22 speaks about rights of the arrested person அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ண வரும்போது வந்துட்டு கிரவுண்ட்ஸ் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு he can appoint or he can get the remedy from a legal practitioner or advocate வந்து of his own choice. ஓகே, ஸோ அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட் இருக்கு. ஸோ செகண்ட் கிளாஸ்ல வந்துட்டு வித்தின் 24 hours he should be produced before the nearest magistrate. ஸோ இதுதான் கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2ல தான் வந்துட்டு அந்த ரைட்ஸை பற்றி கொடுத்துருக்காரு. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கு இந்த ஆர்டிகல் 22. ஸோ இந்த 3 ரைட்டுமே வந்துட்டு இட்ஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் வித் ரிகார்ட் டு எ அரஸ்டட் பர்சன். ஓகே,
பட் கிளாஸ் 3ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு மேலே கொடுத்துருக்கிற கிளாஸ் 1 கிளாஸ் 2ல கொடுத்துருக்கிற அந்த 3 ரைட்டுமே வந்து சர்டன் பர்சன்ஸுக்கு வந்துட்டு இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு எனிமி ஏலியன்ஸ். ஸோ எனிமி ஏலியன்ஸுக்கு மேலே கொடுத்துருக்குற அந்த கிளாஸ் 1 கிளாஸ் 2ல கொடுத்துருக்குற அந்த 3 ரைட்டு, அதாவது கிரவுண்ட்ஸ் சொல்கிற அரெஸ்ட் பண்ணும் போது கிரவுண்ட்ஸ் சொல்லணுன்றது, ரெண்டாவது அட்வொகேட் வச்சுக்கிறது, மூணாவது வந்துட்டு ஷுட் பி ப்ரொடியூஸ் பிஃபோர் தி நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours. இந்த 3 ரைட்டுமே வந்துட்டு ஒரு எனிமி ஏலியனுக்கு கிடையாதுன்னு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தருக்கு யாருக்கு அந்த 3 ரைட்டு கிடையாது அப்படின்னா, தி பர்சன்ஸ் ஹூ ஹவ் பீன் டீடைன்ட் அண்டர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது மேலே பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த கிரவுண்ட்ஸ் சொல்லணும், அட்வொகேட்டை வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம், 24 hours வந்துட்டு நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லால டீடைன் பண்ணுற ஒரு நபருக்கு கிரவுண்ட் சொல்ல தேவையில்லை, அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ண முடியாது, அண்ட் 24 hours மேஜிஸ்ட்ரேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸப்ஷனல் லா இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கீழே தான் வந்துட்டு we are having this தமிழ்நாடு டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆக்ட். ஓகே, பட் இது வந்து தமிழ்நாடு டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துறோம். ஸோ இதில் வந்து அடுத்தது கிளாஸ் 4 பார்த்தீங்க அப்படின்னா, நோ லா ப்ரொவைடிங் ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஷால் ஆத்தரைஸ் தி டிடென்ஷன் ஆஃப் எ பர்சன் ஃபார் எ லாங்கர் பீரியட் தென் 3 months. ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்துட்டு இந்த 3 months வந்துட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் வந்துட்டு சில பேராக்டில் வந்து 2 monthsன்னு கொடுத்துருக்கோம், சில பேராக்டில் 3 months கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து 3 months தான் வந்துட்டு பழையசு, 2 monthsன்னு இருக்கிறது வந்துட்டு 44th amendmentல அது அமெண்ட் ஆச்சு. ஆனால் வந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட் வந்துட்டு பின்னாடி லேட்டர் டேட்ல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட் இல்லை லாஸ்டிங் ஓகே ஒரிஜினல் ப்ரொவிஷன் அது 3 months. பட் சில பேராக்ஸ்ல வந்துட்டு அமெண்ட் ஆனதை வந்துட்டு போட்டுட்டு இன்னும் இது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வரலை அப்படின்றத கீழே வந்துட்டு ஃபுட் நோட்ல போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அது கிளியர் பண்ணிக்கங்க. அமெண்டட் லா வந்துட்டு 2 months ரெடியூஸ் டு 2 months, பட் அது வந்து இட் இஸ் நாட் இன் ஃபோர்ஸ். ஓகே, அந்த டேட் வந்துட்டு சொல்லவே இல்லை. ஸோ வி ஆர் கோயிங் பேக் டு தி prior to the amendment, 44th Amendment Act. அதனால ஸ்டில் வி ஆர் ரிலைங் ஆன் தி 3 months. இந்த 3 months பீரியட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடுறேன். நோ லா ப்ரொவைடிங் ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா ஷால் authorize the detention of a person for a longer period than 3 months unless an advisory body consisting of persons who are or have been qualified to be appointed as the judges of the High Court has reported before the expiration of the said period of 3 months that there is in its opinion sufficient cause for such detention. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி 3 months வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த கவர்மெண்ட். ஸோ எது இட் பி சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஒருத்தர் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லால அரெஸ்ட் பண்ணி 3 months வரைக்கும் என்ன இது பண்ணலாம் அப்படின்னா, வித்தவுட் கிவிங் ஹிம் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் நோயிங் தி கிரவுண்ட் ஆஃப் ஹிஸ் அரெஸ்ட் ஆர் கெட்டிங் தி அட்வைஸ் ஆர் ஒப்பீனியன் ஆஃப் ஹிஸ் லீகல் ப்ராக்டிஷனர் அட்வொகேட் ஆர் ப்ரொடியூஸ் பிஃபோர் எ மேஜிஸ்ட்ரேட். ஓகே, இந்த 3 ரைட்ஸுமே இல்லாம ஒருத்தரை வந்துட்டு 3 மாசம் வரைக்கும் மேக்சிமம் 3 months வரைக்கும் வந்துட்டு they can keep in detention. Okay, without going to the advisory committee. அட்வைசரி போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டுக்கு போகாமலே 3 மாசம் வச்சுக்கலாம். ஓகே, பட் இந்த அட்வைசரி போர்டுக்கு ஒன்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா, அட்வைசரி போர்டு வந்துட்டு வெதர் தி டிடென்ஷன் இஸ் லீகல் ஆர் இல்லீகல், அதாவது டிடென்ஷன் வந்துட்டு சஃபிஷியன்ட் கிரவுண்ட் இருக்கா இல்லையான்றது மட்டும்தான் வந்துட்டு அட்வைசரி போர்டு சொல்ல முடியும். The advisory board will say whether executives வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணது டீடைன் பண்ணது இது வந்துட்டு சரியா தவறா. தவறுன்னு சொல்லிட்டா அப்பவே வந்துட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா
அதோட அவ்வளவுதான். அட்வைசரி கமிட்டிக்கு வந்துட்டு have no role in determining how long he can be detained. Okay, so advisory board உடைய ஒரே ரோல் வந்துட்டு it is to say whether the detention is proper or not. Sufficient ground இருக்கா இல்லையா சொல்றது மட்டும்தான் அவங்களோட இது. Advisory committee or advisory board cannot enter into the aspect of how long this person can be detained. So அதை சொல்ல முடியாது. அது வந்துட்டு ஒன்லி தி பிரிஸ்கிரைப் கவர்மெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கும், ஒன்லி தே கேன் டிட்டர்மின். அது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் டிட்டர்மின் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஆனா அட்வைசரி போர்டுக்கு போகாமலே வந்துட்டு 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். இது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஓகே, provided that nothing in the subclass shall authorize the detention of any person beyond the period prescribed by any law made by Parliament under subclass B of class 7. So class 7 பார்த்தோம்னா class 7ல வந்துட்டு Parliament may by law prescribed அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த 3 months வரைக்கும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளாஸ் 7ல ஆர்டிகல் 22ல. ஸோ என்னன்னா ஆர்டிகல் 22ல ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா வந்து ஒரு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா தி பவர் ஹாஸ் பீன் வெஸ்டட் வித் தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் தான் வந்துட்டு கேன் மேக் லா அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ண முடியாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ண முடியும்னு சொல்லலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த இது கீழே வந்துட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1950ல ஒன்று எடுத்துட்டு வராங்க பார்லிமெண்ட்ல. ஸோ அந்த ஆக்ட்ல வந்துட்டு அதில் தான் வந்துட்டு தி ஆர் கிவிங் பவர் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு பிரிங் இன் எனி லா ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ அது கீழே தான் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு இந்த டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் வரும். ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கூண்டாஸ் ஆக்ட்னு சொல்றது வந்துட்டு இட் டேக்ஸ் தி பேரண்டல் ரூட் ஃப்ரம் ஆர்டிகல் 22 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதுல இருந்து கிளாஸ் 7ல இருக்கிற அந்த பார்லிமெண்டரி பவர்ல இருந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் எடுத்துட்டு வராங்க. அந்த ஆக்ட் கீழே இருந்து தான் வந்துட்டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கெட் தி பவர் டு எனாக்ட் எ லா சச் ஆஸ் திஸ் கூண்டாஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இதுதான் அந்த இன்ட்ரோடக்டரி இது. ஸோ நவ் வி வில் கோ டு we'll continue with this Goondas Act. Okay, so we'll go to section 2, the Goondas Act. So section 2ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, acting in any manner prejudicial to the maintenance of public order. ஓகே, ஸோ இதுதான் அதோடைய தீம். அந்த ஆப்ஜெக்ட்ல சாரி நான் இந்த ஆப்ஜெக்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் சேலிங் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, an act to provide for preventive detention of bootleggers. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 ஆக்ட் இருக்கு. For preventing the dangerous activities prejudicial to the maintenance of public order. The preventing dangerous activities prejudicial to the maintenance of public order. இதுதான் வந்து கோட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி தீம் ஆஃப் திஸ் என்டையர் ஆக்ட். அதுல எந்த மாதிரியான ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்ன்றதை வந்துட்டு அது ஒன்னொன்னா வந்துட்டு பின்னாடி இப்போ 10 இருக்கு, பின்னாடி இட் மே ரைஸ் டு ஈவன் 100. ஸோ வி கான் நோ. ஓகே, ஸோ அண்ட் வேராஸ் having regard to the resources and the influence of the persons by whom, இதுதான் அந்த கூண்டாஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ அவங்கள பத்தி சொல்றோம். So whereas having regard to the resources and the influence of the persons by whom the large scale on which and the manner in which the dangerous activities are being clandestinely organized and carried on in violation of law by them in the state of Tamil Nadu, and particularly in the urban areas, forest areas. Okay, so இதுதான் வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் ஆக்ட். ஓகே, ஸோ now we are going this section 2. ஸோ இந்த ஆக்ட்ல வந்து மொத்தமாகவே 18 செக்ஷன் தான், ரொம்ப சின்ன ஆக்ட்.
Section 2 definition, acting in any manner prejudicial to the maintenance of a public order. ஸோ அதுதான் நான் சொன்னேன் அந்த கோர்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ல இருக்குதுன்ட்டு. இதில் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, in the case of a bootlegger, when he is engaged or is making preparations for engaging in any of his activities as a bootlegger which affect adversely or likely to affect adversely. இது வந்துட்டு ஸோ இந்த வேர்ட்ஸ் விச் அஃபெக்ட் அட்வர்ஸ்லி வந்துட்டு அவன் ஏற்கனவே செஞ்ச ஆக்ட் ஆர் லைக்லி டு அஃபெக்ட் அட்வர்ஸ்லி. ஸோ இதுதான் அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இன்னும் அவன் அந்த ஆக்ட் செய்யலை, ஆனால் இட் இஸ் லைக்லி டு அஃபெக்ட். ஓகே, ஸோ இதுதான் அந்த இந்த டேர்ம்ஸ்லாம் தான் நோட் பண்ணி நீங்கள் அந்த ஆன்சர் ரைட்டிங்கில் வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ லைக்லி டு அஃபெக்ட் அட்வர்ஸ்லின்றது தான் வந்துட்டு அந்த அவன் இன்னும் ஆக்டே அந்த அஃபென்ஸை வந்து கமிட் பண்ண போறான் அப்படின்ற ஒரு ஆப்ரிஹென்ஷன்ல தே ஆர் கோயிங் இன்டு திஸ் டிடென்ஷன். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் சொன்னது. ப்ளஸ் வந்துட்டு இந்த பூட்லெக்கர்ஸ். ஓகே, ஸோ ஹூ ஆர் திஸ் பூட்லெக்கர்ஸ் அப்படின்றது வந்துட்டு கிளாஸ் பில சொல்லியிருக்காங்க. Bootlegger means a person who distills, manufactures, stores, transports, imports, exports, sells or distributes any liquor, intoxicating drug or other intoxicant in contravention of any of the provisions of the Tamil Nadu Prohibition Act. Okay, so இந்த வந்துட்டு இதுதான் வந்துட்டு டெஃபினிஷன் சொல்லிடுறாங்க. பூட்லெக்கர்னா யாருன்னு சொல்லிடுறாங்க. பட் பூட்லெக்கர் வந்துட்டு என்ன பண்ணினா அவனோட எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிக்கு இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்துட்டு இந்த ஆக்ட்ல இல்லை. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரெஃபர் தி தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட். ஸோ அந்த ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்துட்டு சொன்னது. ஓகே, ஸோ இந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல தான் வந்துட்டு யூ கேன் ஃபைண்ட். ஸோ அதில் வந்துட்டு என்னென்னலாம் இங்கே வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த டெஃபினிஷன் பார்த்து கேட்டாங்கன்னா நீ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். அதை வந்து திருப்பி தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ டிஸ்டில்னா என்ன, மேனுஃபேக்சர்ஸ்னா என்ன, ஸ்டோர்ஸ்னா என்ன, டிரான்ஸ்போர்ட்ஸ்னா என்ன, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், சேல்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன, இன்டாக்சிகேட்டிங் எனி லிக்வர் ஆர் இன்டாக்சிகேட்டிங் ட்ரக். ஸோ அங்கேயும் வந்துட்டு லிக்வர்னா என்ன, இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்னா என்ன அப்படின்றத வந்துட்டு அங்கே ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்க அதுல வந்து எடுத்து பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு பாட்டில்னு இருக்கும். தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல வந்துட்டு டெஃபினிஷன் கிளாஸ் வந்துட்டு செக்ஷன் 3ல இருக்கு. அதுல வந்து 1A வந்து பாட்டில் மீன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டில் மீன்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் லிக்வர் ஃப்ரம் எ கேஸ்க் ஆர் அதர் வெசல் டு எ பாட்டில், ஜார், ஃபிளாஸ்க் ஆர் பாட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பாட்டில் அப்படின்னா இட்ஸ் நாட் தி அந்த பாட்டில் அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலை வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணலை. ஓகே, சில பேராக்டோட தமிழ் மீனிங்ல வந்துட்டு டிரான்ஸ்லேஷன்ல வந்துட்டு பாட்டில்னா அது அந்த ஒரு குவலைன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்துட்டு அங்கே இங்கே மென்ஷன் பண்ணல. இங்கே பாட்டில் அப்படின்னா வந்துட்டு அந்த லைக் நம்ம பேக்குன்னு சொல்லுவோம்ல, பேக்கெட் வில் பேக்கெட் தி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த லிக்வரை வந்துட்டு பாட்டில் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒரு வடிவத்துல அடைக்கிறது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்றாங்க. சில தமிழ் டிரான்ஸ்லேஷன் புக்ஸ்ல வந்துட்டு அதை வந்து பாட்டில்னா அந்த கோலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்வியஸ்லா வந்து எல்லாருக்கும் தெரியும். இம்போர்ட்னா வந்துட்டு இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து வெளியில இருந்து எடுத்துன்னு வர்றது, அண்ட் எக்ஸ்போர்ட் இங்க இருந்து செஞ்சு இந்த ஜூரிஸ்டிக்ஷன் விட்டு வெளியே எடுத்துட்டு போறது. அண்ட் இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸுக்கு வந்துட்டு கிளாஸ் 8ல கொடுத்துருப்பாங்க அந்த செக்ஷன் 3ல. ஸோ லிக்வரும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்குள்ள நான் போகல, டெஃபினிஷன் என்னன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண உள்ள போகல. அது ப்ரொவிஷன் ஆக்ட் வந்து தனியாகவே நம்ம ஒரு நாள் பார்ப்போம். ஓகே, அதாவது இங்க கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டெஃபினிஷன் வந்துட்டு பூட்லெக்கர்ஸ் வந்துட்டு வெறும்னே இந்த பில இருக்கிறத மட்டும் எழுதாம அந்த பில இருக்கிற அந்த டிஸ்டில்னா என்ன, மேனுஃபேக்சர்னா என்னன்னு தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஆக்ட்ல இருந்து எடுத்து எழுதணுன்றதுக்காக சொல்றேன் நான்.
ரைட். ஸோ அது வந்து கிளாஸ் செக்ஷன் 3 how to make orders detaining certain persons. ஸோ கிளாஸ் செக்ஷன் 3ல வந்துட்டு Goondas Act, we are back to Goondas Act. The state government may, if satisfied with respect to any bootlegger or cyber law, அதே தான் அந்த ஃபுல் இது 10 ஆக்ட் சொல்லியிருக்காங்க. That with a view to prevent him from acting in any manner prejudicial to the maintenance of public order, it is necessary so to do make an order directing that such person be detained. ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் 1ல, அதாவது செக்ஷன் 3ல கிளாஸ் 1ல வந்துட்டு இந்த டீடென்ஷன் ஆர்டர் கேன் பி டன் ஒன்லி பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க வந்துட்டு ரெஃபர்ஸ் டு அந்த செக்ரட்டரி டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அவர் தான் அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா வந்துட்டு சாங்ஷன் பண்ண முடியும். அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த 3 months பீரியட்லாம் அப்ளிகபிள் ஆகும். பட் கிளாஸ் 2ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, having regard to the circumstances prevailing or likely to prevail in any area within the local limits of the jurisdiction of a district magistrate or a commissioner of police. Okay. So district magistrate நீங்க சொல்றது வந்துட்டு கலெக்டர். ஓகே. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு ரெஃபர் பண்ணுவாங்க. இதே கமிஷனரேட்டா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஆக்ட் 1950. ஸோ அதுல வந்துட்டு இந்த பிரசிடென்சி டவுன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து கமிஷனரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த கமிஷனரேட், ஸோ கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த பவர் கொடுத்துருக்காங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வந்துட்டு ஆர்டர் கொடுக்க. ஸோ ஸோ இந்த இந்த லோக்கல் லிமிட்ஸ்ல வந்துட்டு இஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்தா சர்டன் பீரியடுக்குள்ள, ஓகே, ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க, having regard to the circumstances prevailing or likely to prevail in any area within the local limits of the jurisdiction of a district magistrate or a commissioner of police, the state government may by order in writing direct that during such period as may be specified in the order. ஸோ இது என்னன்னா வந்து எந்த ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டரும் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். ஒன்று, இதே வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டரோ அந்த கமிஷனரோ வந்து பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் முன்னாடியே வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அது 2 கிரவுண்ட்ல, ஒன்று வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எக்ஸிஸ்டிங் அட் த டைம், அந்த இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட், ஓகே. ஸோ யூ ஹாவ் டு தி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் தி கமிஷனர் ஆஃப் போலீஸ், தே ஹவ் பீன் ஆத்தரைஸ்டு டு மேக் ஏ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு அந்த ஆர்டர்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா அப்படின்னு மட்டும்தான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் தி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் தி கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஸோ அவங்க வந்துட்டு அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு வந்துட்டு அந்த பவர் இருக்கு. அதர்வைஸ் ஒன்லி தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் தி செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க தான் வந்துட்டு அந்த பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு கிளாஸ் 2ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஓகே. ஸோ அப்படி இந்த அந்த சர்டன் பீரியட்ல வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் தி கமிஷனர்ஸ், ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு இஃப் தே ஹாவ் டு மேக் எ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா it can't exceed 3 months. Okay, so provided that the period specified in the order made by the state government under this subsection shall not in the first instance exceed 3 months. இது வந்துட்டு அந்த செக்ரட்டரி லெவல்ல வந்துட்டு பண்ணினாங்க அப்படின்னா, ஸோ 3 monthsக்கு மேல அந்த டிடென்ஷன் பீரியட் இருக்க முடியாது. ஓகே, அட் எ டைம். ஓகே, ஒரு தடவை அந்த ஆர்டர் பண்ணாங்கன்னா 3 months. ஓகே, ஸோ 3 months வரைக்கும் வந்துட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் மேண்டேட். கான்ஸ்டியூஷன்ல வந்துட்டு அந்த லிமிட் வந்துட்டு அங்கதான் வச்சிருக்காங்க, பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அந்த 3 months. அதே 3 months தான் இங்கேயும் வந்துட்டு they are maintaining. But the state government may, if satisfied as aforesaid that it is necessary so to do amend such order to extend such period from time to time by any period not exceeding 3 months at any one time. Okay, when any order is made under this section by an officer, ஸோ மேலே சொல்லியிருந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் தி கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருந்ததுன்னா
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, he shall forthwith report the fact to the state government together with the grounds on which the order has been made and such other particulars as in his opinion have a bearing on the matter, and no such order shall remain in force for more than 12 days. ஓகே. ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த 3 months இந்த பீரியட் லிமிடேஷன் வந்துட்டு ஒன்லி ஃபார் தி தட் இஸ் ஃபார் தி செக்ரட்டரி லெவல். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்றது. இதே வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆதி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்க பண்ணினாங்க அப்படின்னா மேக்ஸிமம் தே கேன் ஹேவ் இட் ஒன்லி ஃபார் 12 days. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர் வந்து வில் பி வேலிட் ஒன்லி ஃபார் 12 days. அந்த அதுக்குள்ள வந்துட்டு இமீடியட்டா வந்துட்டு they have to send the report to the state government stating that they have made a preventive detention அந்த கிரவுண்ட்ஸ் ஒன்று சொல்லி சேர்த்து வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஓகே. அண்ட் அந்த 12 days வந்துட்டு இட் ஹாஸ் டு பி அப்ரூவ் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 3. அடுத்து வந்து செக்ஷன் 4 வந்து எக்ஸிகியூஷன் ஆஃப் டிடென்ஷன் ஆர்டர். ஸோ ஒரு டிடென்ஷன் ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது இட் வில் பி லைக் அரெஸ்ட் வாரண்ட்டு. ஒரு வாரண்ட்டு சிஆர்பிசியில் எப்படி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ ஸோ அதே சிமிலர் டைப்பில் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அது செக்ஷன் 4 சொல்லுது. செக்ஷன் 5 வந்துட்டு பவர் டு ரெகுலேட் கேசஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் டிடென்ஷன். ஓகே. ஸோ இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, எங்க வேணாலும் போய் அதை டீடைன் பண்ணலாம். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் அன்டில் தே ஆர் தி அஃபென்ஸ் வித் ரிகார்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி ஸ்டேட். தமிழ்நாடு ஜூரிஸ்டிக்ஷன்ல அவங்க இருந்து அவங்க எங்க போனாலும் சிமிலர் டு எனி அதர் அஃபென்ஸ், எனி ஐபிசி அஃபென்ஸ் ஆர் எனி கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணினா அவங்க வந்துட்டு எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வேணாலும் போய் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் செக்ஷன் 5 பேசுகிறாங்க. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. செக்ஷன் 5A கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் செவரபிள். இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் செவரபிள் அப்படின்றது வந்துட்டு தி அரெஸ்டிங் அத்தாரிட்டி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இந்த ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும். ஸோ அந்த அரெஸ்ட் பண்ணுறது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு தே ஹேவ் டு கிவ் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். ஸோ அது வந்துட்டு ஒரு கிரவுண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தே கேன் ஹாவ் செவரல் கிரவுண்ட்ஸ். அதில் வந்துட்டு ஒரு கிரவுண்ட் இஃப் எனி ஒன் கிரவுண்ட் இஸ் பீன் டேக்கன் ஆஸ் இன்வேலிட், இல்லை இது ப்ராப்பராக இல்லை இது இன்வேலிடு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு கிரவுண்டுனால வந்துட்டு என்டையர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனும் வந்துட்டு இன்வேலிடுன்னு சொல்ல முடியாது. அப்படின்றத தான் வந்து 5A இல்லை செப்பரேட்டாக ஒரு அமெண்ட்மெண்ட்ல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு தே கேன் ஹாவ், அதனால தான் வந்து அந்த கிரவுண்ட்ஸில் வந்துட்டு தே வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரவுண்ட்ஸ். இந்த கிரவுண்ட்லன்னு சொல்லிட்டு தே வில் மென்ஷன். ஸோ அதில் ஈவன் இஃப் தி அட்வைசரி கமிட்டி ஃபைன்ஸ் ஏதாவது ஒரு கிரவுண்ட் வந்துட்டு இன்வேலிடு இல்லை வந்துட்டு இது ரீசனபிளா இல்லை அப்படின்னு வந்துட்டு நினைச்சாங்க அப்படின்னா அந்த கிரவுண்டில் மட்டும்தான் வந்துட்டு அந்த கிரவுண்டை மட்டும் விட்டுருவாங்க. மற்ற கிரவுண்டை வந்து இஃப் இட்ஸ் வேலிட் அப்படின்னா வந்துட்டு தே கேன் ப்ரொசீட் ஆன். ஓகே. ஸோ அதை வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு காஷியஸாக ஆட் பண்ண ஒரு செக்ஷன். ஓகே. ஸோ இந்த ஒரு கிரவுண்ட் வந்துட்டு சரியில்லை அதனால என்கிட்ட ப்ரிவென்டிவ் டிடென்ஷனும் வந்துட்டு செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் செவரபிள்ன்றது வந்துட்டு பிரித்தெடுத்தல். அந்த ஒரு கிரவுண்டு சரியில்லைன்னா அதை பிரித்தெடுத்துட்டு மற்ற கிரவுண்டை வந்துட்டு அவங்க வந்து பார்த்து அது வேலிடா இருந்ததுன்னா தே கேன் ப்ரொசீட் ஆன் வித் தி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகே. ஸோ அதுதான் வந்து செக்ஷன் 5A சொல்லுது. அடுத்தது செக்ஷன் 6 டிடென்ஷன் ஆர்டர் நாட் டு பி இன்வாலிட் ஆர் இன்ஆப்ரேட்டிவ் ஆன் சர்டன் கிரவுண்ட்ஸ். ஸோ அதே தான் செக்ஷன் 5A ஓட கண்டினியூஷன். ஐ மீன் 6 இருந்தது, அதுக்கு எக்ஸ்பிளனேட்டரிக்கு தான் 5Aன்னு போட்டிருக்கு. ஸோ இதுவும் அதோட சேர்ந்தது தான். ஸோ வில் மூவ் டு செக்ஷன் 7 powers in relation to absconding persons. Sorry. So powers in relation to absconding persons.
இது வந்து அகைன் சிஆர்பிசியில் வந்துட்டு ஒரு அப்ஸ்காண்டிங் பர்சன் வந்துட்டு என்னெல்லாம் ப்ரொவிஷன் அண்டர் செக்ஷன் 82 to 86 சிஆர்பிசியில் வந்துட்டு என்னெல்லாம் ப்ரொவிஷன் வந்துட்டு அப்ளிகபிள் இருக்கோ அது சேம் ப்ரொவிஷன்ஸ் will be applicable to this absconding persons of preventive detention. ஓகே, ஸோ அதே தான். ஸோ இதுலேயும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அகெயின் வி ஹாவ் டு கோ வித் செக்ஷன் 82 to 86 ஆஃப் சிஆர்பிசி. ஸோ அதை வந்து நீங்கள் படித்தாதான் இது வந்து பண்ண முடியும். ஸோ சிஆர்பிசி பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த 82 to 86 வந்துட்டு அந்த ப்ரொக்ளமேஷன் பற்றி தான் பேசுகிறாங்க அதில். ஸோ ப்ரொக்ளமேஷன் ப்ளஸ் வந்துட்டு அதே ப்ரொவிஷன் தான் சிஆர்பிசியில் அதர் லீகல் அதர் பீனல் ப்ரொவிஷன்ஸ்க்கு உண்டான என்ன ஒரு அப்ஸ்காண்டிங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க, அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணாங்கன்னா அவங்கள ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணாங்கன்னா ஓகே, ஸோ அதுக்கு ப்ரொவிஷன்ஸும் இதில் சொல்லியிருக்காங்க. தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அன் அப்பீல். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு அப்பீல் ப்ரொவிஷன், அதாவது அட்டாச்மெண்ட் வந்துட்டு இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ வாண்ட்ஸ் டு கோ ஃபார் அன் அப்பீல் அப்படின்னா த அப்பீல் கேன் லை ஒன்லி வித் தி கோர்ட் ஆஃப் செஷன். ஸோ தட் பாயிண்ட் ஷுட் பி நோட்டட். ஏன்னா இங்கே இது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ், இது ஜுடிஷியரி கம்ஸ் ஒன்லி அட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ ஒன்லி இந்த அப்பீல் வித் ரிகார்ட் டு அட்டாச்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் அதில் தான் வந்துட்டு கோர்ட் ஆஃப் செஷனே வருது. அதர்வைஸ் இது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ஸ் தான் எல்லாமே. ஓகே, ஓகே. அண்ட் திஸ் கேன் பி அ கொஸ்டின் ஆல்சோ. உங்களுடைய ஏபிபி எக்ஸாமில் வந்துட்டு செக்ஷன் 7 இந்த அப்ஸ்காண்டிங் பவர்ஸ்க்கு உண்டான அப்ஸ்காண்டிங் பர்சன்ஸ்க்கு உண்டான ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு என்ன அப்படின்ற சொல்லி கூட கேட்கலாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு கோ வித். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் 82 to 86 சிஆர்பிஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு படிச்சிருக்கணும். அது தெரிஞ்சிச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த ஆன்சர் எழுதுவீங்க. ஓகே, சாரி. அடுத்து வந்து செக்ஷன் 8 கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் டிடென்ஷன் டு பி டிஸ்க்ளோஸ்ட் டு பர்சன்ஸ் அஃபெக்டட் பை தி ஆர்டர். ஸோ நம்ம வந்துட்டு ஆர்டிகல் 22 நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ வைல் அரஸ்டிங் எ பர்சன், அந்த பர்சன் அரஸ்ட் பர்சனுக்கு உண்டான ரைட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரைட்டை வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் வந்துட்டு சொல்லணும். ஓகே, எதுக்காக வந்து உங்களை கைது செய்கிறாங்க அப்படின்றத சொல்லணும். பட் அந்த ரைட்டு வந்துட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் டிடெயின் பண்ண ஒரு நபருக்கு இல்லை அப்படின்றதும் வந்துட்டு கிளாஸ் 4ல வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, இங்கே வந்து செக்ஷன் 8ல வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் டிடென்ஷன் டு பி டிஸ்க்ளோஸ்டு பர்சன்ஸ் அப்படின்றத வந்துட்டு இங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, அங்கே வந்து ஆர்டிகல் 22ல வந்துட்டு ரைட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் இங்கே வந்துட்டு அதை வந்து மாடிஃபைடு ரைட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்படி அதை கொடுக்குறாங்க அப்படின்னா, so when a person is detained in persons of a detention order, the authority making the order shall as soon as may be, but not later than 5 days from the date of detention. Okay, ஸோ ஆக்சுவலா ஒரு ரெகுலர் அரெஸ்ட்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே கிரவுண்ட்ஸ் சொல்லணும். இந்த கிரவுண்டில் வந்துட்டு நாங்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அண்ட் அந்த ரைட் வந்துட்டு ஆர்டிகல் 22ல வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லால வந்துட்டு டிடெயின் பண்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பட் இங்க வந்துட்டு அந்த வந்து ஒரு மாடிஃபைடு ரைட்டா வந்துட்டு செக்ஷன் 8ல வந்து சொல்றாங்க. என்னன்னா அந்த கிரவுண்ட்ஸை வந்து டிடென்ஷன் பண்ணும்போது அந்த கிரவுண்ட்ஸ் சொல்லணும். ஆனா வந்துட்டு இமீடியட்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சொல்லணும். ஆனா இட் ஷுட் நாட் பி மோர் தென் 5 days ஃப்ரம் டிடென்ஷன். ஸோ அப்படின்னா என்னன்னா அரெஸ்ட் பண்ணும்போது டிடெயின் பண்ணும்போது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா 5 daysக்குள்ள அந்த கிரவுண்ட் என்ன கிரவுண்ட்ல வந்துட்டு உங்க வந்து டிடெயின் பண்றோம் அப்படின்றத சொல்லணும்ட்டு அந்த 5 days கேப் வைக்கிறாங்க இங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் வித் ரிகார்ட் டு டிடென்ஷன் ஆக்ட். ஓகே, இந்த கூண்டாஸ் ஆக்ட் கீழே வந்துட்டு
தோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட்ல வந்துட்டு கிரவுண்ட்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லைனாலும் இங்க வந்துட்டு அந்த ரைட்டை வந்து மாடிஃபைட் ரைட்டா இங்க கொடுக்குறாங்க. தட் இட் ஷுட் பி தி கிரவுண்ட் ஷுட் பி intimated within 5 days of detention. Okay. So, but not later than 5 days from the date of detention, communicate to him the grounds on which the order has been made and shall afford him the earliest opportunity of making a representation against the order to the state government. The second இதுவும் வந்துட்டு இதுவுமே வந்து மாடிஃபைட் ரைட் தான். ஸோ அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ ரெகுலரான அரஸ்ட்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க, கிரவுண்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீ கேன் அந்த கிரவுண்ட் எனக்கு சரியில்லை அப்படின்னு வந்து when I feel I will consult my advocate or legal practitioner அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கேன். இந்த ரைட்டை வந்துட்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லால இருந்து எடுத்துட்டாங்க. அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லால டிடெயின் பண்ணவங்களுக்கு அந்த ரைட் இல்லை. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கிரவுண்ட் ஒன்ஸ் மென்ஷன் பண்ணின பிறகு அந்த கிரவுண்டை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரா இல்லை, நீங்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தென் யூ கேன் மேக் எ ரெப்ரசன்டேஷன். அவ்வளோதான். ஓகே, அட்வொகேட்டை வச்சு நீங்க ரெப்ரசன்ட்லாம் இல்லை, நீங்களே வந்துட்டு யூ கேன் ஸ்டேட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். யார் வந்து உங்களை வந்துட்டு டிடெயின் பண்ணினாங்களோ அவங்களுக்கு யூ கேன் எக்ஸ்பிளைன் தி ரீசன்ஸ் தட் இந்த ரீசன் வந்துட்டு எனக்கு உடன்பாடு இல்லை, இது வந்துட்டு சரியில்லை அப்படின்றது யூ கேன் மேக் எ ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸ்டேட்டிங் தட் தி கிரவுண்ட்ஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகே, அவ்வளோதான் பண்ண முடியும். யூ கான் ஹாவ் எ அட்வொகேட் இங்க. ஓகே, பட் இதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் வந்து கிளாஸ் 2ல கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 8ல கிளாஸ் 2ல வந்து இந்த கிரவுண்டுக்கும் வந்துட்டு there is an exception that if the state government feels that in the interest of the public இந்த கிரவுண்டை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னா அப்போ அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்த கிரவுண்டு கொடுக்கலான்றத மாடிஃபை இது ரைட்டுன்னு கொடுத்தா கூட அதுக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக். ஓகே, this ground cannot be disclosed. Right. So அடுத்து வந்து செக்ஷன் 9 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அட்வைசரி போர்ட்ஸ். ஸோ இதுவுமே வந்துட்டு இட் ஹாஸ் டைரக்ட் இம்ப்ளிகேஷன் ஃப்ரம் ஆர்டிகல் 22. ஸோ ஆர்டிகல் 22ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மேல கொடுத்துருக்கிற இந்த ரைட்ஸ் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், கன்சல்ட் அண்ட் அட்வொகேட் 24 hours பிஃபோர் எ மேஜிஸ்ட்ரேட், ப்ரொடியூஸ் பிஃபோர் எ மேஜிஸ்ட்ரேட், இந்த 3 ரைட்டுமே வந்துட்டு 3 மாசம் வரைக்கும் இல்லாம ஒருத்தரை டீடைன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்படி வந்துட்டு இந்த 3 மாசத்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் கெட் தி அப்ரூவல் ஆஃப் தி அட்வைசரி போர்ட். இந்த அட்வைசரி போர்டு வந்துட்டு ஆர்டிகல் 22ல கொடுத்துருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க வந்துட்டு செக்ஷன் 9ல வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அட்வைசரி போர்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் கான்ஸ்டிடியூட் 1 or more advisory boards for the purpose of this act அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட குவாலிஃபைங் மெம்பர்ஸ் யார் அப்படின்னா, எவ்ரி சச் போர்ட் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சேர்மன் அண்ட் 2 other members who are or have been judges of any high court or who are qualified to become a high court judge. ஓகே, ஸோ அவங்கள பேஸ் பண்ணி அவங்கள அட்வைசரி போர்டு மெம்பர்ஸாக வச்சு ஸோ தி அட்வைசரி போர்டு வில் பி தேர் ஃபங்க்ஷனிங். ஸோ அரெஸ்ட் பண்ணின பிறகு வந்துட்டு யூஸ்வலாக வந்து they have to refer to the advisory board. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அட்வைசரி போர்டு வில் ஹியர் தி பார்ட்டிஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா, தி அட்வைசரி போர்டு வில் ஹியர் போத் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தி இஃப் ரிக்வயர்ட் தி பார்ட்டி. அந்த யாரை டீடைன் பண்ணாங்களோ அவங்கள வந்து விசாரிப்பாங்க. ஓகே, ஸோ அந்த அட்வைசரி கமிட்டியில் வந்துட்டு advocates are not allowed, but if the state government, அதாவது அந்த state government or the police authorities, okay, or the district magistrate, அவங்க வந்துட்டு if they take the help of a legal practitioner, அதாவது ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோடைய ஹெல்ப்பையோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப், யாராவது ஒரு லீகல் ப்ராக்டிஷனரோடைய அசிஸ்டன்ஸ் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா then the opportunity of having an advocate will be given to the detainee also. இந்த preventive detention ஆக்ட்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணின இந்த நபருக்கும் ஒரு அட்வொகேட்டை வச்சுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ தட் இஸ் தி திங்.
ரெண்டாவது வந்து ஒருவேளை அவங்க வந்துட்டு அதாவது கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு எந்த லீகல் ப்ராக்டிஷனரையும் விற்கல அப்படின்னா ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட்டு தி டிட்டனி அந்த அரஸ்ட் இருக்கிறார் இல்லையா, டீடென்ஷன்ல இருக்கிற நபர் வந்துட்டு ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட்டு எனக்கு அட்வொகேட்டை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஆனா எனக்கு வந்துட்டு சரியா ரெப்ரசன்ட் பண்ண முடியல, எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு நான் ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூ கேன் ரிக்வஸ்ட். அந்த ரிக்வஸ்ட்டை வந்துட்டு அந்த அட்வைசரி போர்டு வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல தே கேன் அலோ, பட் நாட் அஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட். ஓகே, ஸோ இந்த அட்வொகேட்டை வச்சுக்கிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் எ மேட்டர் ஆஃப் ரைட். ஸோ அது வந்துட்டு இந்த அட்வைசரி போர்டில் ஃபங்க்ஷனிங் இல்லை, அது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து செக்ஷன் 10 ரெஃபரன்ஸ் டு அட்வைசரி போர்ட் இன் எவ்ரி கேஸ். ஸோ இங்கே தான் அந்த டே கால்குலேஷன்லாம் திருப்பி இங்கே வருது. இன் எவ்ரி கேஸ் வேர் a detention order has been made under this act, the state government shall within 3 weeks from the date of detention of a person under the order placed before the advisory board. ஓகே, ஸோ அங்கே வந்துட்டு 3 months வரைக்கும் வந்துட்டு அட்வைசரி போர்டுக்கே ரெஃபர் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஒன்ஸ் 3 months வந்துட்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா தென் ஹி ஹாஸ் டு பி ரிலீஸ்ட். ஓகே, ஸோ இல்லை இந்த 3 monthsக்கு மேலே டீடைன் பண்ணணும் அப்படின்னா தென் கம்பல்சரிலி he has to be referred to the advisory board within the expiry of the 3 months period. இது கான்ஸ்டியூஷன்ல. இந்த செக்ஷன் 10ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இஃப் யூ ஹேவ் தி இன்டென்ஷன் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் ஃபார் மோர் தென் 3 weeks அப்படின்னா தென் வித்தின் 3 weeks வந்துட்டு யூ ஹேவ் டு ரெஃபர் தி மேட்டர் டு தி அட்வைசரி போர்ட். ஸோ அட்வைசரி போர்டில் வந்து 3 weeksக்குள்ள வந்துட்டு யூ ஹேவ் டு ரெஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் வந்து இங்கே கொடுக்குறாங்க. Okay, so within 3 weeks from the date of detention of the person under the order placed before the advisory board. Okay, so on the grounds எந்த கிரவுண்ட்ல வந்து டீடைன் பண்ணியிருக்காங்க, அப்படின்றத வந்துட்டு they have to refer. Okay, ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டீடைன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வில் கிவ் தி ரிப்போர்ட். இது போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸருடைய ரீசனிங்கும் வந்துட்டு அடிஷ்னலாக அந்த ரிப்போர்ட்டையும் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து செக்ஷன் 11 ப்ரொசீஜர் ஆஃப் அட்வைசரி போர்ட். ஓகே, ஸோ இதுதான் முன்னாடி சொன்னது, அந்த நான் செக்ஷன் 9 சொல்லும் போதே சொன்னது. ஸோ ப்ரொசீஜர் ஆஃப் அட்வைசரி போர்டு என்னன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த அத்தாரிட்டிஸ் அவங்களும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து விசாரிப்பாங்க. ஓகே, இதில் வந்து அந்த ஒரு டைம் பீரியட் சொல்லுவாங்க, சப்மிட் இட்ஸ் ரிப்போர்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் வித்தின் 7 weeks ஃப்ரம் தி டேட் ஆஃப் டிடென்ஷன் ஆஃப் தி பர்சன் கன்சர்ன். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து அட்வைசரி போர்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா தி அட்வைசரி போர்டு ஷுட் கிவ் இன் வித்தின் 7 weeks. ஓகே, 7 weeks வந்து they have to dispose, so that அந்த 3 months பீரியடுக்குள்ள வந்து they have to decide. ஸோ அந்த காரணத்துக்காக the report of the advisory board shall specify in a separate part thereof the opinion of the advisory board as to whether or not there is sufficient cause for the detention of the person concerned. Okay, so advisory board வந்துட்டு they will determine the matter within 7 weeks and they have to give you a report to the state government. Okay, so they have to அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு they have to say whether sufficient cause for detention இருக்கா இல்லையா, இது ரெண்டு தான் அவங்க சொல்ல முடியும். ஓகே, முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எவ்வளவு நாளைக்கு உங்களை டீடைன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி அட்வைசரி போர்டு cannot interfere into that is the part of the government. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இஃப் அந்த போர்டில் வந்துட்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் தி மேட்டர் பி டேக்கன் ஆன் மெஜாரிட்டி மெம்பர்ஸோட டிசிஷன் என்னவோ அதுதான். அண்ட் கிளாஸ் 4 the proceedings of the advisory board in its report accepting that part of the report in which the opinion of the advisory board is specified shall be confidential. Okay, ஸோ என்டையர் ப்ரொசீடிங் அவங்க என்ன வந்துட்டு அந்த விசாரணை பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். தட் வில் நாட் பி டிஸ்க்ளோஸ்டு. ஒன்லி தி ரிப்போர்ட் ஆஃப் வெதர் இந்த டீடென்ஷன் வந்துட்டு ரீசனபிளா நாட் ரீசனபிளா அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை மட்டும்தான் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. மற்றபடி அந்த டீடைல்டு
அவங்க என்ன விசாரிச்சாங்க அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்துட்டு they can't disclose. Okay. ஓகே. ஸோ அதுதான் அங்கே லீகல் ப்ராக்டிஷனர் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டை வந்துட்டு வச்சுக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு ஈ கான்ட் டேக் இட். ஸோ அதுதான் வந்துட்டு நத்திங் தி செக்ஷன் ஷால் என்டைட்டில் எனி பர்சன் அகேன்ஸ்ட் whom a detention order has been made to appear by any legal practitioner in any matter connected with reference to advisory board. ஓகே. ஸோ அட்வொகேட்டை வந்துட்டு வச்சுக்க முடியாது. பட் வச்சுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த 2 காரணம் தான். ஸோ ஒன்று வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து தே டேக் தி ரெஃபரன்ஸ் ஆஃப் ஏ அட்வொகேட் அப்படின்னா வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் பி கிவன் டு திஸ் டிடெய்னி ஆல்சோ. அதே மாதிரி வந்துட்டு ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ரிக்வஸ்ட் கேட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அட்வைசரி போர்டு அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் தே கேன் அலோ எ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். அதர்வைஸ் ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட் தே கான்ட் ஹேவ் எ அட்வொகேட். ஓகே. அதான் செக்ஷன் 11 சொல்லுது. அடுத்து வந்து செக்ஷன் 12 action upon report of advisory board. Sorry. So once வந்துட்டு அந்த ரிப்போர்ட் அட்வைசரி போர்டோட ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா தென் they can continue with the detention. ஓகே. அந்த டீடென்ஷன் வந்துட்டு எவ்வளோ பீரியட்ன்றது வந்துட்டு செக்ஷன் 13ல சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் டீடென்ஷன் இஸ் 12 months. ஸோ அட் a time 3 months வந்து detention can be made without giving any opportunity of the grounds or whatsoever the rights under Article 22. ஸோ அந்த 3 மாதம் வரைக்கும் அட்வைசரி போர்டுக்குள்ளவே வந்து எடுத்துகிட்டு போகாம 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்று. அட்வைசரி போர்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு அன்ரீசனபிள் சொன்னால் அப்போவே ரிலீஸ் பண்ணிடணும். ரீசனபிள் சொல்லிட்டாங்க அப்படின்னா தென் டீடென்ஷன் பீரியட் எவ்வளோன்றதை டிட்டர்மைன் பண்ணுறது வந்துட்டு அட்வைசரி போர்டு கிட்டே கிடையாது, ஒன்லி வித் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு அங்கேருந்து எவ்வளோ காலத்துக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த டீடென்ஷன் பீரியட் அப்படின்னா மேக்ஸிமம் 12 months. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு தே கான்ட் ஹேவ். ஓகே. ஸோ மேக்ஸிமம் 12 months வந்துட்டு ஹேஸ் டு பி ரிலீஸ்ட். ரைட். ஸோ அடுத்து வந்துட்டு செக்ஷன் 14 வந்து ஸ்பீக்ஸ் அபவுட் ரிவோகேஷன் ஆஃப் டிடென்ஷன் ஆர்டர்ஸ். ஸோ தோ மேக்ஸிமம் பீரியட் வந்துட்டு ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி அட்வைசரி போர்ட் மேக்ஸிமம் பீரியட் வந்து 12 months. பட் அதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே வந்துட்டு இந்த டிடெனியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம். தட் இஸ் அப் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே. ஸோ ஒருவேளை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே. அரெஸ்ட் பண்ணலாம். பட் இட் கேனாட் எக்ஸீட் தி பிரிஸ்கிரைப்ட். அது டோட்டலாகவே அந்த 12 monthsக்கு மேலே வந்துட்டு போக முடியாது அந்த டீடென்ஷன். ஸோ ஒருத்தர் வந்து டீடென்ஷன் பண்ணிட்டாங்க, அட்வைசரி போர்டில் போயிடுச்சு, ரீசனபிள் சொல்லிட்டாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஐ மீன் டீடென்ஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பட் பின்னாடி வந்துட்டு தே ஆர் ரிலீசிங் ஆன் சம் கிரவுண்ட்ஸு அப்படின்னா திருப்பி அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமானா பண்ணலாம். பண்ணினாங்கன்னா அவர் ஏற்கனவே இருந்த காலத்துக்கும் இதுவும் சேர்த்து 12 மாதத்துக்கு மேலே இருக்க முடியாது. பட் 12 மாதத்துக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக இருக்க முடியாதானா அதுவும் இல்லை. அங்கே ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் தேர் இஸ் சம் அனதர் அடிஷ்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி இருந்ததுன்னா திரும்பவும் வந்துட்டு அவர் வந்துட்டு புதுசாகவே வந்து டீடைன் பண்ணுற மாதிரி பண்ணி அங்கேருந்து இன்னொரு 12 மாதம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. பட் சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் இல்லாமல் வந்துட்டு டோட்டல் பீரியட் வந்து 12 months வந்துட்டு எக்ஸீட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 14 சொல்லுது. ஓகே. அண்ட் 14 15 அதேதான். 15 வந்துட்டு it speaks about temporary release of persons detained. ஓகே. ஸோ அதே ப்ரொவிஷன்ஸ் தான். ஓகே. அந்த 15ல வந்துட்டு அந்த டெம்பரரி ரிலீஸ்ல வந்துட்டு இருக்கும்போது வந்து they have to give you. ஸோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து பெயிலில் போகிற மாதிரி தான். ஸோ பெயில் போகும்போது அதே பாண்டு வந்துட்டு வாங்கிப்பாங்க. ஸோ இஃப் எனி கண்டிஷன் இஸ் பின் இம்போஸ்ட், அந்த கண்டிஷனை வந்துட்டு அவங்க மீறிட்டாங்க அப்படின்னா தென் பாண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகே. ஸோ
அதுக்குண்ட பெனால்ட்டியை வந்துட்டு அந்த பாண்ட்ல என்ன பெனால்ட்டியோ அந்த பெனால்ட்டியை வந்துட்டு தி ஆர் டு ஃபேஸ். ஸோ அதுதான் வந்துட்டு கிளாஸ் 5ல வந்து சொல்றாங்க ஆஃப் செக்ஷன் 15. ஓகே, அது வந்து செக்ஷன் 16 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த். இது பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஆஃபீஸர்ஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் தி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவங்க வந்துட்டு இந்த ஆக்ட் கீழே ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் எடுத்து லேட்டர் இது வந்துட்டு சரியில்லை, அன்ரீசனபிள் அப்படின்னு நினச்சாக்கா அதுக்கு வந்துட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் மேலேயோ ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயோ வந்துட்டு நம்ம வந்து சூ பண்ணலாமா அப்படின்னா, இஃப் இட்ஸ் பீன் வித் குட் ஃபெய்த் அப்படின்னா வந்துட்டு யூ கான் சூ, தே ஹேவ் பீன் ப்ரொடெக்டட், இம்யூனிட்டி கொடுக்குறாங்க செக்ஷன் 16ல. ஓகே, அண்ட் செக்ஷன் 17 வந்துட்டு ஸோ இந்த டிடென்ஷன் ஆர்டர்ஸ் முன்னாடி வந்துட்டு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் தான் வந்துட்டு இந்த குண்டாஸ் ஆக்ட்லாம் வந்துட்டு வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், ஐ மீன் டிடென்ஷனே இருந்தது. ஸோ 17ல வந்துட்டு தி ஆர் ஸ்பெசிஃபிக்லி சேயிங் தட் இது வந்துட்டு இந்த ஆக்ட் கீழே தான் வந்துட்டு இனிமேல் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் கன்சர்ன் வித் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் செக்ஷன் 18 ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸ் வந்துட்டு ஆர்டினன்ஸ். ஸோ ஆக்டுக்கு முன்னாடி வந்து ஆர்டினன்ஸாக தான் வந்தது. அந்த ஆர்டினன்ஸை வந்துட்டு எடுத்த எந்த ஒரு ஆக்டுமே வந்துட்டு இட் வில் பி வேலிட் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வித் ரிகார்ட் டு குண்டாஸ் ஆக்ட். சாரி, இது வந்து இன்னும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து 10 ஆக்ட் இருக்கு.